ஹலோ ஆல், வெல்கம் டு என்ஆர்எஸ். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர்ஸை பத்தி பார்க்க போறோம். நம்ம ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணோம்னா அதோட கிரியேட் பண்ண உடனே நமக்கு அந்த ப்ராஜெக்ட்ல என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாம் விழுது அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை வச்சுதான் நம்ம அப்ளிகேஷனை என்ஹான்ஸே பண்ண முடியும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு அப்ளிகேஷன் எப்படி கிரியேட் பண்றதுன்னு நேற்று வீடியோல சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ அது கிரியேட் ஆன உடனே எனக்கு என்ன ஆகும்னா உடனே ஒரு மெயின் ஆக்டிவிட்டி ஒன்று கிரியேட் ஆகும். அதுக்கு ஒரு எக்ஸ்எம்எல் ஃபைலும் கிரியேட் ஆகும். எல்லா அப்ளிகேஷனுக்கும் இதுதான் காமன் ப்ராசஸ். ஓகேவா? ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ பொறுத்த வரைக்கும். இப்போ இந்த மெயின் ஆக்டிவிட்டிக்கு எக்ஸ்எம்எல் ஃபைல் இருக்குல்ல, அந்த ஃபைலை ஓபன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கோடு இருக்கும். இதுதான் இந்த எக்ஸ்எம்எல் கோடு. இதை நீங்க இப்படியும் பார்க்கலாம், இல்ல விட்ஜெட்டாவும் டைரக்டா எடுத்து பிளேஸ் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணாலும் ஒண்ணுதான். நீங்க கோடா டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிட்ட மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். செப்பரேட்டா நீங்க தனியா படிக்கணும்னு இல்லை எக்ஸ்எம்எல். கரெக்டா? சோ இனிஷியலா நான் டெவலப் பண்ணும்போது நான் இதை விட்ஜெட்டா தான் பிளேஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த கோடை பார்த்து ஒவ்வொன்றா நான் அந்த கோடா கத்துக்கிட்டேன். சோ இந்த ஃபைலோட வேலை என்னன்னா, இதுதான் நம்ம கோட் எழுத போற ஃபைல். மெயின் ஆக்டிவிட்டி டாட் ஜாவா. இங்கதான் பேக் அண்ட் கோட் எழுதுவோம். ஒரு பட்டன் கிளிக்ல என்ன நடக்கணும், ஏபிஐ கால், எல்லா கோடும் இங்க தான் எழுதுவோம். லாஜிக்கல் ஆபரேஷன் இங்க தான் நடக்கும். இந்த ஆக்டிவிட்டி அண்டர் ஸ்கோர் மெயின் டாட் எக்ஸ்எம்எல் தான் உங்களுக்கு யூஐ ஃபைல். உங்க ஸ்கிரீன் எந்த மாதிரி டிசைன்ல இருக்கணும், உங்களுக்கு என்ன மாதிரியான பட்டன் வேணும், என்ன மாதிரி கலர்ல உங்க ஸ்கிரீன் இருக்கணும், உங்க டேட்டா எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படிங்கறத இந்த யூஐ ஸ்கிரீன் தான் காட்டும். அப்போ ஒரு ஆப்ல மல்டிபிள் ஸ்கிரீன்ஸ் இருக்கும். அப்போ மல்டிபிள் ஸ்கிரீன் இருந்ததுன்னா மல்டிபிள் ஆக்டிவிட்டி இருக்குமா? அதை எப்படி கிரியேட் பண்றதுன்னு இனிமே ஃபர்தரா பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நமக்கு இங்க ஆண்ட்ராய்ட் மேனிஃபெஸ்ட் டாட் எக்ஸ்எம்எல் ஒன்னு இருக்கு. இந்த மேனிஃபெஸ்ட் ஃபோல்டர்ல இதுல கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாம் வரும். இந்த மேனிஃபெஸ்ட்ங்கிறது என்னன்னா நம்ம அப்ளிகேஷனோட ஐடென்டிட்டி கார்டு மாதிரி. ஐடென்டிட்டி கார்டுனா என்ன? நம்ம அப்ளிகேஷன் பேர் என்ன, அப்ளிகேஷனோட வயசு என்ன, அப்ளிகேஷன்ல என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, எல்லாமே இங்கதான் இருக்கும். இந்த மேனிஃபெஸ்ட்ல தான் நம்ம பர்மிஷன் முத கொண்டு ரிக்வெஸ்ட் பண்ணுவோம். பர்மிஷனா? அப்படின்னா என்ன? இப்போ நீங்க ஒரு ஆப் ஓபன் பண்றீங்க, அந்த ஆப்ல லொகேஷன் உங்களுக்கு தேவைப்படுது. அப்போ உங்ககிட்ட பர்மிஷன் ஆக்சஸ் கேக்குதா? நான் இந்த லொகேஷன் வேணும், எனக்கு லொகேஷன் ஆக்சஸ் பண்றீங்கன்னா அப்ப நான் லொகேஷன் எனேபிள் பண்ணிக்கிறேன், அந்த பர்மிஷன் கேக்குதா? அதே மாதிரி ஒரு ஆப்ல ஒரு ஃபைல்ல உங்களுக்கு உங்க இன்டர்னல் ஃபைல்ல இருந்து இமேஜோ ஏதோ ஒன்னு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வாட்ஸ்அப்ல ப்ரொஃபைல் பிக்சரே வைக்கிறீங்கப்பா, உங்க லோக்கல் ஸ்டோரேஜ்ல இருந்து எடுத்து வைக்கிறீங்க. அப்ப அதுக்கு அது பர்மிஷன் கேக்குது இல்ல? இந்த பர்மிஷன் இருந்ததுனா தான் நான் லோக்கல்ல போய் ஆக்சஸ் பண்ணி உங்க இமேஜ் எடுத்து நான் அந்த அப்ளிகேஷன்ல வைப்பேன். உங்க பர்மிஷன் இல்லாம நான் ஆக்சஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுதுல, அந்த பர்மிஷன்லாம் இங்க தான் நம்ம எழுதுறோம். எப்படின்னா, இப்போ இதை கிளிக் பண்ணிட்டு ஒரு பிராக்கெட் ஓபன் பண்ணிட்டு யூசர்ஸ் பர்மிஷன் வருதா, அதை என்டர் அடிச்ச உடனே இந்த மாதிரி நிறைய வரும் உங்களுக்கு. ஆக்சஸ் ஃபைன் லொகேஷன், கோர்ஸ் லொகேஷன், ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த ஃபைன் லொகேஷன் என்னன்னா நம்ம ஆப்ல லொகேஷன் ஆக்சஸ் பண்றதுக்கு பர்மிஷன் கேட்கிறோம். என்டர் கொடுத்துட்டு அந்த பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பர்மிஷன் நீங்க கேக்குற மாதிரி. ஓகே, நான் இந்த பர்மிஷன் கேக்குறேன் அப்படின்னு. இங்க பாருங்க, இப்ப நான் ஃபைன் ஆக்சஸ் லொகேஷன் கேட்டிருக்கேன். ஆக்சஸ் ஃபைன் லொகேஷன். இப்போ எனக்கு அந்த ஃபைன் லொகேஷன் வேணும்னா கோர்ஸ் லொகேஷனும் வேணும்னு அதுவாவே சஜஸ்ட் பண்ணுது. அப்ப நான் என்ன பண்ணணும்? இன்னொரு பர்மிஷன் கெட் பண்ணணும். ஆக்சஸ் கோர்ஸ் லொகேஷன் அப்படி கொடுத்த உடனே எனக்கு அந்த எரர் போயிடுது பாருங்க. சோ இதுதான். இந்த மாதிரிதான் நிறைய பர்மிஷன்லாம் நம்ம கெட் பண்ணுவோம் இந்த இடத்துல. அது மட்டும் இல்ல, இப்ப இந்த அப்ளிகேஷன்ன்ற டேக் இருக்குல்ல, இங்கதான் உங்க ஆப்போட நேம், இது எல்லாமே இதுலதான் இருக்கும். சோ இது என்ன டார்கெட் ஏபிஐ, அதெல்லாம் இங்க இருக்கும். சோ இதுல இன்டெப்தா இப்ப போக வேணாம். இப்போதைக்கு அது என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதுல மெயினா நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா இந்த ஆக்டிவிட்டி டேக் தான். சோ இந்த ஆக்டிவிட்டி டேக்ல தான் என்ன இருக்கும்னா, உங்க ஆப் ஓபன் ஆன உடனே எந்த ஸ்கிரீன் உங்களுக்கு வரணும், எந்த ஆக்டிவிட்டி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஷோ ஆகணும் அப்படின்றத இந்த ஆக்டிவிட்டி டேக்ல தான் நீங்க பாப்பீங்க. இப்போ இங்க மெயின் டாட் ஆக்டிவிட்டி இருக்கு. இப்போ என் அப்ளிகேஷனை ரன் பண்ண உடனே இந்த மெயின் ஆக்டிவிட்டி இருக்குல்ல, இங்க பார்த்தோம்ல, இந்த ஃபைல்ல இருக்க யூஐ தான் ஃபர்ஸ்ட் எனக்கு காட்டும். ஹலோ வேர்ல்டுன்னு இருக்கா? இங்க தெரியுதா ஹலோ வேர்ல்டுன்னு? சோ இந்த இதுதான் எனக்கு முதல்ல காட்டும் எனக்கு ஆப்ல. ஏன்னா மெயின் ஆக்டிவிட்டி தான் டிஃபால்ட்டா இனிஷியலைஸ் ஆயிருக்கு நமக்கு. இப்போ இங்க இன்னும் மல்டிபிள் ஆக்டிவிட்டிஸ் நம்ம கிரியேட் பண்ணோம்னா இந்த மல்டிபிள் ஆக்டிவிட்டிஸும் இங்க வரும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நியூ கொடுத்து ஆக்டிவிட்டியில போயிட்டு
எம்டி வியூ ஆக்டிவிட்டி நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுல வந்து நான் செகண்ட் ஆக்டிவிட்டின்னு கொடுக்குறேன். செகண்ட் ஆக்டிவிட்டி கொடுத்துட்டு நான் என்டர் கொடுக்குறேன். கொடுத்த உடனே எனக்கு என்ன ஆகுதுன்னா, எனக்கு இன்னொரு செகண்ட் ஆக்டிவிட்டி கிரியேட் ஆகுது. அதுக்கு ஒரு எக்ஸ்எம்எல் ஃபைல் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிடுது. நீங்க தனியா கிரியேட் பண்ண தேவையில்ல. ஒரு ஆக்டிவிட்டி கிரியேட் பண்ணீங்கன்னா, அதுக்கான எக்ஸ்எம்எல் ஃபைல் டைரக்ட்டா உங்களுக்கு கிரியேட் ஆயிடும். நீங்க தனியாவும் கிரியேட் பண்ணிக்கலாம். பட் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அது கிரியேட் ஆயிடுது. சோ உங்களுக்கு அந்த வேலை மிச்சம். சோ இப்போ நான் வந்து செகண்ட் ஆக்டிவிட்டி கிரியேட் பண்ணிட்டேனா, இப்போ நான் மேனிஃபெஸ்டோ க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணிட்டு ஓபன் பண்றேன். இப்போ எனக்கு இந்த இடத்துல ஆண்ட்ராய்டு நேம் இருக்கா? இத நான் எடுத்துட்டு செகண்ட் ஆக்டிவிட்டி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஆ 2 செகண்ட் ஆக்டிவிட்டி இருக்கு. சாரி. மெயின் ஆக்டிவிட்டி இங்க குடுத்துடுறேன். ஓகே. இப்போ எனக்கு டிஃபால்ட்டா செகண்ட் ஆக்டிவிட்டில இருந்து ஓபன் ஆற மாதிரி நான் வரும். இப்போ செகண்ட் ஆக்டிவிட்டி போயிட்டு யூஐல சும்மா இங்க ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டில என்ன இருக்கோ அதையே காப்பி பண்ணி செகண்ட் ஆக்டிவிட்டின்னு போடுவோம். ஓகேவா? இப்போ இத நான் ரன் பண்றேன். ஓகே. இங்க பாத்தீங்கன்னா ஆப்ல எடுத்த உடனே செகண்ட் ஆக்டிவிட்டின்னு வருது. சோ அங்க மேனிஃபெஸ்ட்ல நம்ம என்ன டிக்ளேர் பண்றோமோ அதுதான். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நம்ம ஆப்போட எந்த ஆக்டிவிட்டி ஃபர்ஸ்ட் வரணும்ன்றத கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுவே எனக்கு மெயின் ஆக்டிவிட்டி தான் வேணும்னா மெயின் ஆக்டிவிட்டி எடுத்து இங்க போட்டுடலாம். அந்த மாதிரி நீங்க ஒரு ஆக்டிவிட்டி கிரியேட் பண்றப்போ இந்த மாதிரி ஆக்டிவிட்டின்ற டேக்ல ஒவ்வொன்னா இங்க வரும் உங்களுக்கு. அப்போ நீங்க கிரியேட் பண்ண ஆக்டிவிட்டில இங்க பாத்துக்கலாமா? எல்லா டீடைல்ஸும் இங்க வந்துருமா? சோ அதுதான். இப்போ மேனிஃபெஸ்ட் இது ஓரளவு நம்ம சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஆப்போட ஐடென்டி கார்டுன்னு. சோ இத க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பாக்குறோம்னா ஜாவால ஜாவா ஃபோல்டர்ல காம் டாட் எக்ஸாம்பிள் டாட் டெமோ ஆப் இந்த டெமோ ஆப்ங்கிறது நம்ம அப்ளிகேஷனோட நேம். சோ இந்த காம் டாட் எக்ஸாம்பிள் டாட் இந்த மாதிரி 3 இருக்கும். அதுல டாப் ஒன் தான் எடுத்துக்கணும் நம்ம. அதுலதான் நம்ம ஜாவா கோட் எல்லாம் இருக்கும். ஓகேவா? நம்ம ஆக்டிவிட்டி ஃபைல்ஸ் எல்லாம் இங்கதான் இருக்கும். இந்த இந்த இடத்துலதான் வந்து நம்ம கோட் எல்லாம் எழுதுவோம். இந்த பேக் அண்ட் கோட் எல்லாமே இந்த ஃபைல்ஸ்குள்ள தான் நம்ம எழுதுவோம். இந்த இடத்துல கிரியேட் பண்ற ஃபைல்ஸ்ல தான். இந்த ஃபைல்ஸுக்கு ஆர் டாட் லே அவுட் டாட் இந்த ஆக்டிவிட்டி மெயின் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல செட் கண்டென்ட் வியூல அதுதான் வந்து எக்ஸ்எம்எல் கனெக்ட் பண்றது. அதாவது ஜாவா ஃபைல் என்கிட்ட இருக்கு, பேக் அண்ட் கோடு வச்சிருக்கேன் நானு. இந்த பேக் அண்ட் கோடுக்கு ஃப்ரண்ட் அண்ட் யூஐ வேணும் எனக்கு. இந்த 2 யூஐயும் கரெக்டா கனெக்ட் ஆனாதான் நம்ம வந்து இந்த ஸ்கிரீனை காட்டவே முடியும் நம்ம கரெக்டா. அப்போ அந்த கனெக்ட் பண்ற வேலைய இந்த செட் கண்டென்ட் வியூல இருக்க இந்த கோடு தான் காட்டுது. இப்போ எனக்கு மெயின் ஆக்டிவிட்டில ஆக்டிவிட்டி அண்டர் ஸ்கோர் மெயின் இருக்கு அப்படின்னா என்ன, எனக்கு இந்த யூஐ காட்டும் கரெக்டா. இப்போ நான் என்ன பண்றேன், மெயின் ஆக்டிவிட்டில ஆக்டிவிட்டி செகண்ட் போடுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ எனக்கு செகண்டுக்கான யூஐ தான் காட்டும். புரியுதுங்களா? சோ இப்போ நான் எக்ஸ்எம்எல்ல போயிட்டு மேனிஃபெஸ்ட்ல எக்ஸ்எம்எல் இருக்குல்ல இங்க போயிட்டு நான் என்ன பண்ணிடுறேன், திருப்பி ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டியை வந்து எடுத்துட்டு இங்க போட்டுட்டு செகண்ட் ஆக்டிவிட்டியை இங்கே போட்டுறேன். ஓகேவா? சோ இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி தான் ஓபன் ஆகணும். என்ன இருக்கு ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டில ஹலோ வேர்ல்டுன்னு இருக்கா? அப்ப நான் ரன் பண்ண எனக்கு ஹலோ வேர்ல்டு வரணுமா? ஆனா நான் இப்ப ரன் பண்றேன், எனக்கு என்ன வருதுன்னு பாருங்க நீங்களே. சோ நம்ம ஆப் ரன் ஆயிடுச்சு. ஆனா இங்க செகண்ட் ஆக்டிவிட்டி தான் இருக்கு. ஏன் செகண்ட் ஆக்டிவிட்டி பைண்ட் ஆயிருக்கு. இப்ப நான் இதை எடுத்து விட்டுட்டு ஆக்டிவிட்டி மெயினே பைண்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன்.
ஹலோ வேர்ல்ட் வந்துருச்சு பாருங்க. இப்ப ஆக்டிவிட்டி மெயின் வந்துருச்சு. சோ ஒரு ஆக்டிவிட்டி எப்படி கனெக்ட் பண்ணணும் ஒரு ஃபைலோடங்கிறத நீங்க இத பாத்துட்டீங்க. இதுதான் மெயின். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, ரிசோர்ஸ் ஃபைல். ரிசோர்ஸ்ல தான் நமக்கு தேவையான ரிசோர்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுப்போம். ரிசோர்ஸ்னா என்ன? இமேஜ், ஃபாண்ட், கலர்ஸ், இந்த டெக்ஸ்ட் எல்லாம் நம்ம வேணும்னா நெறைய இடத்துல யூஸ் பண்றோம் அப்படின்னா, அது காமனா ஒரு இடத்துல டிக்ளேர் பண்ணி வச்சுக்கலாம். சோ அதுல இந்த டிராவல்ல தான் வந்து நம்ம இமேஜ், இந்த ஐகான்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம எடுத்து போட்டுப்போம். இந்த டிராபிள் ஃபோல்டர்ல தான். இப்போதைக்கு நான் எதுவும் போடல. சோ எங்க போடுவோன்றத சொல்லிடுறேன். லே அவுட் ஃபைல் இப்ப நீங்க பாத்தீங்க. இந்த எக்ஸ்எம்எல் ஃபைல் எல்லாம் லே அவுட்ஸ்ல விழுந்துரும் ஆட்டோமேட்டிக்கா. சோ அதே மாதிரி இந்த மிப்மேப் கூட இப்ப உங்களுக்கு தேவையில்ல. வேல்யூஸ் இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் ஆனது ஆக்சுவலா. சோ இதுல கலர்னு ஒண்ணு இருக்கு தெரியுதுங்களா? இந்த இடத்துல வந்து நமக்கு தேவையான கலர் எல்லாம் டிக்ளேர் பண்ணிக்கலாம். காமனா இப்போ ஒரு 10 இடத்துல 10 யூஐ ஃபைல்ல ப்ளூ கலர் ப்ளூ கலர் ப்ளூ கலர்னு என் டெக்ஸ்ட்டுக்கு வந்து நான் குடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்ப 10 ப்ளூ கலர் நான் குடுப்பேனா, 10 இடத்துல டிக்ளேர் பண்ணுவேனா, அப்ப அது மெமரி நிறைய பிடிக்குமா உங்களுக்கு? இப்போ நான் காமனா ஒரே இடத்துல ப்ளூ கலர்னா இந்த கோடுக்கு இப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணிடுறேன். இப்போ கலர் நேம் வந்து பர்பிள் அப்படின்னு கொடுத்துடுறேன் இங்க. கொடுத்துட்டு பர்பிள்கான கோட் எனக்கு வேணும். கலர் கோட் எனக்கு தெரியாது அப்படின்னா அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. என்னன்னா இப்போ மேல இருக்க கோடையே கீழே காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்கன்னா பேலட் வந்துடும் உங்களுக்கு. சோ அதுல பர்பிள் நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஹோவர் ஆகுமா? எந்த இடத்துல பிடிச்சிருக்கோ அங்க வச்சுட்டு இப்படி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வெளியே உங்களுக்கு அந்த கலர் வந்துடும். சோ இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா இந்த காமனா இருக்க இந்த பர்பிள் கலரை நான் இங்க கால் பண்ண போறேன். இப்போ ஹலோ வேர்ல்டு நீங்க ஒரு டெக்ஸ்ட் இருக்கா? இந்த டெக்ஸ்ட்டுக்கு ஒரு கலர் கொடுக்கலாமா? டெக்ஸ்ட் கலர் கொடுத்துட்டு பர்பிள் அப்படின்னு நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க உங்களுக்கு யூஐல மாறிடுச்சு பர்பிளா. இப்ப நான் ரன் பண்றேன். இங்க கிரே கலர்ல இருக்க இந்த ஹலோ வேர்ல்டு பர்பிள் கலர்ல உங்களுக்கு வரும். பாத்தீங்களா? பர்பிள் கலர்ல வந்துருச்சா? சோ இந்த மாதிரி நீங்க ஒரு இடத்துல உட்காந்து இந்த கலர் கோட டிக்ளேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஒரு காமனா சேஞ்ச் பண்ணும்போது எல்லா இடத்துலயும் அடி வாங்கும். சோ இப்போ காமனா நான் வந்து இந்த இடத்துல பர்பிள்னா குடுத்துட்டேன்ப்பா. அப்படின்னும் போது நான் இப்ப என் அப்ளிகேஷனோட தீமையே மாத்த போறேன் அப்படின்னா நான் ஒரு ஃபைல்ல கை வைக்க தேவையில்ல. டைரக்டா இங்க வந்து பர்பிளுக்கு பதில் ஒரு ப்ளூவோ ஏதாவது ஒரு கலரோ குடுத்தேன்னா, இந்த இடத்துல காமனா சேஞ்ச் ஆயிடும். அப்ப நீங்க 10 இடத்துல வந்து கோடு மாத்த தேவையில்ல. சோ இது வந்து கோட் வந்து எப்படிலாம் ஸ்டாண்டர்டா எழுதணும்னு ஒரு ரூல்ஸே இருக்கு தனியா. இத நம்ம இப்பவே தெரிஞ்சுக்கணும் இல்ல. ஃபர்ஸ்ட் ஒரு கோட் எழுதுறது எப்படின்னு தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் அதை ஆப்டிமைஸ் பண்ணி எஃபிஷியன்டா எப்படி எழுதணும்ன்றத நம்ம ஈஸியா பாத்துக்கலாம். அடுத்து ஸ்ட்ரிங் ஃபைல். இங்க பாத்தீங்கன்னா நம்ம என்ன நம்ம அப்ளிகேஷன்ல என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்றோம். கீ கீ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன்ல லாங்குவேஜ்ன்ற ஒரு வேர்ட் யூஸ் பண்றேன்ப்பா. எல்லா ஸ்கிரீன்லயும் நான் அதை காட்டுறேன். ஆனா அதை நான் ஒரு ஸ்கிரீன்ல போய் டபுள் கோட்ஸ்ல ஸ்ட்ரிங்ல லாங்குவேஜ் 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 டைப் பண்றேன். இப்ப எனக்கு அந்த இடத்துல லாங்குவேஜுக்கு பதில் நான் என்ன பண்றேன் பைலிங்குவல்னு மாத்துறேன்னு வச்சுக்கோங்க. எந்தெந்த ஸ்கிரீன்ல போட்டேன்னு எனக்கு தெரியாது. அதே மாதிரி நான் ஒரு சிலதுல மாத்திட்டு ஒரு சிலதுல மாத்தாமலே விடலாம். அப்படி மாத்தணும்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சோ அதே கலருக்கு இப்ப என்ன பண்ணோமோ அதே தான் இங்க ஸ்ட்ரிங்குக்கும் பண்றோம். என்ன அங்க கலர் கோடுக்கு எழுதுறோம். இங்க நம்ம வந்து ஸ்ட்ரிங் ஃபைல்ல நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கே சேவ் பண்ணிக்கலாம். இப்போ லாங்குவேஜ் சும்மா போட்டு வச்சுக்கிறேன் லாங்குவேஜுக்கு. ஓகேவா? இப்போ போட்டுட்டு அதோட வேல்யூ என்ன கொடுக்குறேன் அந்த கீக்கு லாங். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணிட்டு இந்த ஆக்டிவிட்டி மெயின்ல போயிட்டு லாங்குவேஜ்னு இந்த கீ கொடுத்தேன்னா எனக்கு இங்க லாங்னு வந்துரும் அந்த கீயோட வேல்யூ. இப்போ நான் ரன் பண்றேன் பாருங்க. ஹலோ வேர்ல்டு போயிட்டு எனக்கு லாங்னு வரணும். வந்துருச்சா? சோ இதுதான் சொன்னேன். இப்போ இந்த ஸ்ட்ரிங் ஃபைல்ல நம்ம என்னென்ன ஸ்ட்ரிங் வேணுமோ எடுத்து எழுதி வச்சுக்கலாம். அதே மாதிரி தீம்ஸ் இது வந்து டார்க் தீம் லைட் தீம் அதெல்லாம் இங்க யூஸ் பண்ணுவோம். ஆனா பட் நம்ம இது இன்டெப்தா இப்ப பார்க்க வேணாம். எக்ஸாம்பிளும் நமக்கு தேவைப்படாது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா பில் கிரேடட் ஸ்கிரிப்ட் ஃபைல் நம்ம பார்க்க போறோம். சோ இதெல்லாம் ஃபைலையும் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிட்டு பில்ட் கிரேடுல 2 இருக்கு. ஒன்னு மாடியூல் லெவல், இன்னொன்னு ப்ராஜெக்ட் லெவல். ப்ராஜெக்ட் லெவல் கிரேடுல வந்து நம்ம ஒரு ரேரான டிபெண்டன்சிஸ் தான் ஆட் பண்ணுவோம். இதுல நம்ம எப்பயும் கை வைக்க மாட்டோம். பிளே சர்வீசஸ் டிபெண்டன்சிஸ் அந்த மாதிரி தான் ஆட் பண்ணுவோம். ஆனா இது மெயின் ஃபைல் தான். பட் இதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் மெயினா.
இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கிரேடல்ல எந்தெந்த கிரேடல் கேட்பாங்க, டைப்ஸ் இருக்குன்னு. அதுக்கப்புறம் அதுல வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்னு தெரிஞ்சுக்கணும். மாடியூல் லெவல், ப்ராஜெக்ட் லெவல். மாடியூல் லெவல்னா மெயின் லெவல், ஹைராரிக்கல் லெவல் டிபெண்டன்சிஸ் எல்லாம் ஆட் பண்ணுவோம். அதுல கை வைக்க மாட்டோம். ப்ராஜெக்ட் லெவல்னா நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான டிபெண்டன்சிஸ் ஆட் பண்ணுவோம். டிபெண்டன்சிஸா அப்படின்னா என்னன்னு நீங்க கேட்பீங்க. அதை நம்ம இனிமே போக போக பார்ப்போம். இப்போ ப்ராஜெக்ட் லெவல்ல ஓபன் பண்ணீங்கன்னா எடுத்த உடனே இந்த மாதிரி பிளகின் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். ஸோ இது என்னன்னா ஒன்றும் இல்லை, நம்ம அப்ளிகேஷனோட ஐடி. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம இங்க டிக்ளேர் ஆயிருக்கோம். ஆண்ட்ராய்டுல நேம் ஸ்பேஸ்ல அப்ளிகேஷன் ஐடி இருக்கு. கம்பைல் எஸ்டிகே, மினிமம் எஸ்டிகே, டார்கெட் எஸ்டிகேலாம் இருக்கு நிறைய. ஓகேவா? ஒண்ணும் இல்ல, மினிமம் எஸ்டிகேனா நம்ம அப்ளிகேஷன் எந்தெந்த ஓஎஸ்ல இருந்து ரன் ஆகணும். இப்ப பழைய போன்ல எல்லாம் கிட்கேட் ஓஎஸ் இருக்கும், ஜெல்லிபின் ஓஎஸ் இருக்கும். இப்ப நான் ஒரு கேம் உருவாக்குறேன், ஏதாவது ஒரு கேம் எடுத்துக்கோங்களேன், கேண்டி கிரஷ்னு ஒரு கேம் எடுத்துக்கோங்களேன். அது பழைய இந்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்த டச் போன்லயே ரன் ஆயிடுச்சு. கிட்கேட் ஓஎஸ்ல, ஜெல்லிபின் ஓஎஸ்ல. அதே மாதிரி இப்போ லேட்டஸ்டா இருக்க போன்லயே ரன் ஆகுது. அப்போ என்ன அர்த்தம்? மினிமம் எஸ்டிகேங்கிறது மினிமமா எந்தெந்த ஓஎஸ்ல ரன் ஆகணும்ன்றது. அதுக்கான நம்பர் தான் 26. இது நீங்க எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு இல்ல, 26 13. அது நீங்க எங்கேயாவது கூகுள்ல போய் டைப் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கே காமிச்சிடும் எந்த இதுன்னு. டார்கெட் எஸ்டிகேவும் கம்பைல் எஸ்டிகேவும் என்னன்னா, நம்ம எந்தெந்த ஓஎஸ் வர நான் டார்கெட் பண்றேன். இப்போ பழைய பழைய சிலிகான் போன்ல இருந்து இப்ப லேட்டஸ்டா வந்த OnePlus 13 போன் வரைக்கும் நான் டார்கெட் பண்றேன். அந்த ஓஎஸ், அந்த போன்ல இருக்க ஓஎஸ் இருக்குல்ல, லேட்டஸ்டா இப்ப ஆண்ட்ராய்ட் 15 15, அதுக்கான டார்கெட் எஸ்டிகே தான் வந்து இந்த நம்பர். ஓகேவா? சோ அதே மாதிரி வெர்ஷன் கோட் அண்ட் வெர்ஷன் நேம் இருக்கு. இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு அப்ளிகேஷன் நம்ம ரெடி பண்ணிட்டோம், அதை பிளே ஸ்டோர்ல போட போறோம். அதை பில்ட் எடுத்து தான் நம்ம போடணும் இந்த ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோல. அது இனிமே பார்ப்போம். பட் ஒரு தடவை நம்ம அப்ளிகேஷனுக்கு அப்கிரேட்னு ஒன்று கொடுக்குறப்போ இந்த வெர்ஷனை மாத்தி மாத்தி தான் நம்ம பிளே ஸ்டோர்ல கொடுக்கணும். ஏன்னா அப்பதான் பிளே ஸ்டோர் அது லேட்டஸ்ட் வெர்ஷனு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கும். சோ அந்த சேஞ்சஸ் எல்லாம் இங்க நம்ம பண்ணுவோம். அது இனிமே போக போக பார்ப்போம். அதே மாதிரி பில்ட் டைப், இந்த மாதிரி ப்ரோகார்ட் ரூல்ஸ் இதெல்லாம் நிறைய இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம அப்ளிகேஷனோட செக்யூரிட்டி பர்பஸ்க்காக. இதை பத்தி இன்டெப்தா படிக்கணும்னு இல்லை, ஏன்னா நம்ம யாரும் இதுல எல்லாம் கை வைக்க போறது இல்லை. மெயினா ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ப்ரோகார்ட் ரூல்ஸ் இதெல்லாம் எதுக்குன்னா நம்ம அப்ளிகேஷனோட செக்யூரிட்டிக்காக. அதே மாதிரி கம்பைல் ஆப்ஷன்ஸ். இது வந்து சோர்ஸ் டார்கெட் கம்பேட்டபிலிட்டி, எந்த வெர்ஷன்ல நம்ம ஜாவா யூஸ் பண்றோம் அப்ளிகேஷன் கம்பைல் ஆகிறதுக்குன்னு. சோ இப்போ இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். டிபெண்டன்சிஸ் சொன்னல, இங்கதான் நம்ம ஆட் பண்ணுவோம். இப்போ நம்ம ஆப்ல வந்து யூஐ ஃபைல் எடுத்துக்கோங்க. லே அவுட்ல ஏதாவது ஒரு ஸ்கிரீன் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல இந்த டெக்ஸ்ட் வியூ, கன்ஸ்ட்ரெயின்ட் வியூ, இந்த மாதிரி லே அவுட் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ஏதாவது இங்க இருக்க டிபெண்டன்சிஸ்ல நம்ம போட்டுருவோம். இத இங்க போட்ட உடனே என்ன ஆகும்னா, சரி ஃபார் எக்ஸாம்பிள் சிங்க் நவுன்னு காட்டுதா? இந்த சிங்க் நவ கிளிக் பண்ண பிறகுதான் அந்த டிபெண்டன்சிஸே எனக்கு இங்க இம்போர்ட் ஆகும். டிபெண்டன்சிஸ்னா இதுதான். இந்த மாதிரி விட்ஜெட்ஸ், இந்த மாதிரி கிளாஸ் ஃபைல்ஸ் எல்லாம் தான். ஓகேவா? சில டிபெண்டன்சிஸ் எல்லாம் டிஃபால்ட்டா அவங்களே கொடுத்துருப்பாங்க. நமக்கு வேணுங்கிற டிபெண்டன்சிஸை நம்மளா போட்டு இம்போர்ட் பண்ணிக்கணும். அந்த டிபெண்டன்சிஸ்லாம் கூகுள்ல போயிட்டு நம்ம சர்ச் பண்ணோம்னா வரும். அது எப்படி பண்றதுன்னு நான் சொல்றேன். பட் மெயினா டிபெண்டன்சிஸ் இங்க ஆட் பண்ணோம்னா நமக்கு தேவையான ஃபைல்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், கிளாஸஸ் எல்லாம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரன்னிங் டிவைஸ் இங்க ஒண்ணு இருக்கு. இங்கதான் நீங்க ரன் பண்ற டிவைஸ் காட்டும். இப்போ ஆப் ரன் பண்றீங்களா, அது இந்த இடத்துல தான் காட்டும். அதே மாதிரி டிவைஸ் மேனேஜர் இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு வேணும்னா புது டிவைஸையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், கிரியேட் விர்ச்சுவல் டிவைஸ் கொடுத்து. அதே மாதிரி இந்த இடத்துல இருக்க கிரேடல் தேவையில்ல உங்களுக்கு. ஸோ எஸ்டிகே மேனேஜர் இது இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலா எஸ்டிகே மேனேஜர்ல தான் நீங்க வந்து லேட்டஸ்டா இப்போ டெவலப் பண்றீங்களா அப்ளிகேஷன், அதுக்கான எஸ்டிகே லேட்டஸ்ட் வெர்ஷன்லாம் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிக்கிட்ட பிறகு நம்ம அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எஸ்டிகே டூல்ஸ், இந்த எஸ்டிகே பில்ட் டூல்ஸ் வச்சு தான் நம்ம அப்ளிகேஷன் இந்த ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோல பில்ட் ஆகும். ஸோ இதுக்கு டிபெண்டன்சிஸ்லாம் வந்துனே இருக்கும், அப்டேட் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா இங்கேயே அப்டேட் வந்துருச்சு பாருங்க. இப்போ நான் இதை மைனஸ்ல இருக்கு கொடுத்தேன்னா, டிக்கு கொடுத்துட்டு அப்ளை கொடுத்தேன்னா எனக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இந்த எஸ்டிகே அப்டேட் சைட் இது நமக்கு தேவையில்ல, எஸ்டிகே டூல்ஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம் தான் தேவை மெயினா. இப்போ அப்ளை கொடுத்தேன்னா எனக்கு அப்ளை ஆயிடும். அதே மாதிரி பிளகின்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிளகின்ஸ்னா என்னன்னா, இப்போ நம்ம ஒரு அப்ளிகேஷன்ல ஏதாவது ஒரு கிரிட்டிக்கலான ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கோம்ப்பா, அதை நம்ம ஒரு தடவை மேனுவலா தான் அந்த கோடு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், எழுதிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. பிளகின்ஸ்னு ஒண்ணு அவங்க ஆல்ரெடி ஒரு செட் ஆஃப் கோடு எழுதி வச்சிருப்பாங்க. அந்த செட் ஆஃப் கோடை வந்து நம்ம எங்கேயாவது இந்த மாதிரி சர்ச் பண்ணோம்னா வந்துடும். இப்போ எனக்கு வந்து ஆன்லைன் ஜேசான் கன்வெர்ட்டர்னு ஒண்ணு இருக்கு. ஜேசான் ஃபைல் இருக்கும் என்கிட்ட, அதை கன்வெர்ட் பண்ணிடும் போஜோவா. சோ அப்ப நான் ஒரு தடவை ஜேசான் ஃபைலை வந்து இப்போ மேனுவலா வந்து எழுத தேவையில்ல.
இது ஜேசன்னா என்னன்றது இனிமே சொல்றேன். பட் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். அது உங்களுக்கு புரியலன்னா, இப்போ இங்க பாத்தீங்கன்னா, பிளாக்ன்னு ஒண்ணு இருக்கு. டார்ட்ன்னு ஒண்ணு இருக்கு. ஃப்ளட்டர்ன்னு ஒண்ணு இருக்கு. ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ வச்சு நான் ஃப்ளட்டர் கோடும் போடலாம். அதுக்கான பிளகின் தான் நான் இங்க இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு ஏதாவது அப்டேட் வந்ததுன்னா அப்டேட் இதெல்லாம் காட்டும். ஸோ அதுக்கப்புறம் அப்பியரன்ஸ் அண்ட் பிஹேவியர் இதுல போனீங்கன்னா, உங்க அப்ளிகேஷனோட தீமு இதெல்லாம் மாத்திக்கலாம். டார்க்கு, லைட்டு, டிராக்யூலா அந்த மாரி மாத்திக்கலாம். மாத்துனீங்கன்னா இந்த மாரி வந்துருச்சு பாருங்க. சோ இதுதான் சொன்னேன். சோ இப்போதைக்கு இவ்வளவு தெரிஞ்சா போதும் பாஸ். ஏன்னா நம்ம வந்து இன்னும் நெறைய படிக்க போறோம். பட் சிம்பிளா ஒரு ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர்னா இதுதான். சோ see you soon. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.